அப்பா வந்துட்டார் போல. ஆதி, பா, வாங்கப்பா. வாப்பா ஆதி. எப்போ வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். நானே உன்னை பார்த்து பேசணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைப்பா. இனிமே நான் ஃபாரின் போக வேணான்னு இருக்கேன். இங்கேயே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீயும் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தினா நல்லா இருக்கும். இப்போ கூட அது விஷயமா தான் வெளியே போயிட்டு வரேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே இருக்கான். அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசியாச்சு. 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ரன் பண்ணலான்னு இருக்கோம். நீ உன் பழைய கம்பெனியை விட்டுட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கிறியாப்பா? அப்பா, அது என் பழைய ப்ராஜெக்ட் எல்லாமே பெண்டிங்ல இருக்குப்பா. இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் விட்டுட்டு வர்றது சரின்னு படல. நான் அங்கேயே ஒர்க் பண்றேன். நீங்க கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுங்க. நான் ஒன்றும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. உனக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணலாம். உனக்கு விருப்பம் இல்லைன்னா உனக்கு பிடிச்ச கம்பெனிலே நீ வேலை பாரு. நான் என் ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆல் தி பெஸ்ட்பா. உங்க ப்ராஜெக்ட் நல்லபடியா நடக்கும். அப்புறம் அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். என்ன விஷயம் ஆதி? என்ன பர்சனலாக பேசணும்? அது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. ஆதி, நான் உன் அப்பா. என்கிட்ட உனக்கு என்ன தயக்கம்? நீ ஏதாவது சொல்லி நான் வேணாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கனா? அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஏன் இவ்வளோ யோசிக்கிற? கமான் ஆதி, எதுவாக இருந்தாலும் சொல்லு. அது வந்துப்பா, என்னோட உன்னோட என்னோட ஃபியூச்சர் அதை பற்றி பேசணும். கண்டிப்பாக பேசலாம், சொல்லு ஆதி. அதான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆதி, என்ன லவ் மேட்டரா? அதுப்பா, கமான் ஆதி, இந்த வயசுல நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்லலைனா தான் எனக்கு ஷாக்கு. உன் வாயில இப்படி ஒரு விஷயம் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, ஆமாம்ப்பா, உன் வயசு பசங்க எல்லாம் லவ் மேரேஜ்னு போயிட்டு இருந்தப்போ நீ மட்டும் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருந்தியே. அதை பார்க்க தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், அது எந்த ஏஜ்லனாலும் கிடைச்சிரும். ஆனால் மேரேஜ், லவ் இதெல்லாம் இந்த ஏஜில் என்ஜாய் பண்ணுறது. கூடவே பொறுப்பும் சேர்ந்து வரும். அதனால நான் ஹாப்பிப்பா. தேங்க்ஸ்பா, தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது? நீ பொண்ணு யாருன்னு சொல்லு, அம்மாவை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம். பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா அம்மா கன்வின்ஸே ஆக மாட்டாங்கப்பா. அப்போ அந்த பொண்ணு அம்மாவுக்கு முன்னாடியே தெரியுமா? நல்லா தெரியும்பா. யாருப்பா அந்த பொண்ணு? அவ பேரு தியா. நம்ம பாட்டியோட ஊர் தான். ஏற்கனவே ஒரு டைம் என் ஒரு பொண்ணு பஞ்சாயத்துல இழுத்துக்கிட்டான்னு சொன்னாங்களே, அதே பொண்ணுதான்ப்பா. அந்த ஃபேமிலியா? அம்மா எப்படிப்பா ஒத்துக்குவாங்க? அதான்ப்பா தெரியல. சரி ஆதி, நீ உரி பண்ணிக்காத. கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இதை பற்றி பேசுவோம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிப்பா. அப்பா இவ்வளோ ஈஸியாக கன்வின்ஸ் ஆவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் அம்மாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. தியா கிட்ட 2 நாளில் வரேன்னு சொல்லியிருக்கேன். நல்ல முடிவோடு போகலான்னு பார்த்தா அப்பா இப்போ அம்மா கிட்ட எதுவும் பேச வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் அப்பா சொல்கிறதும் சரிதான். இப்போதான் அம்மா இங்கேருந்து வந்திருக்காங்க. அதுக்குள்ளே இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்கிறது சரியாக இருக்காது. கொஞ்ச நாள் போகட்டும், அம்மா கிட்ட சொல்லலாம். எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டம்மா, நான் போயிட்டு வரேன். ஏன்டி சத்யா இவ்வளோ சீக்கிரமாக போகிற? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போயேன். இல்லைடி, ஏற்கனவே லீவ் போட்டுட்டேன். நீ லீவ் போட்டால் அட்டண்டன்ஸில் கை வச்சிருவாங்க. சரி சரி, பார்த்து போ. போயிட்டு ஃபோன் அடி என்ன? ம், சரி.
ஏண்டி இங்கே இருந்த வரைக்கும் நல்லா எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ என்ன இப்படி பேசிக்கிறீங்க? உங்களை புரிஞ்சிக்கவே முடியலடி. அதெல்லாம் அப்படிதான், நாங்கள் சண்டை போட்டுப்போம், அப்புறம் ஒன்று சேர்ந்துக்குவோம். சரி சரி, அப்பா வெயிட் பண்ணுறாரு, போ. பார்த்து பத்திரமா போகணும், போயிட்டு ஃபோன் அடி. சரிம்மா, வரேம்மா, வரேன்டி. ஏம்மா, அவள் இல்லைனாலும் கஷ்டமாதாம்மா இருக்கு. அதெல்லாம் அப்படி தாண்டி இருக்கும். நானும் என் அக்காவும் போடாத சண்டையா? எவ்வளோ சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷமே ஒன்று சேர்ந்துக்குவோம். இப்போ பாரு, அவள் ஒரு இடத்துல, நான் ஒரு இடத்துல, ஆனால் பாசம் குறையல. அது அப்படி தாண்டி இருக்கும். பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க குடும்பம், குழந்தை, அதை பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. இனிமேலாம் அந்த காலம் கிடைக்குமா? இருக்கும்போதே அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். ஏங்க, காஃபி. இதெல்லாம் நீ எதுக்கு செய்யற? வேலைக்காரங்க என்ன பண்றாங்க? அவங்க சமைச்சிட்டு தான் இருக்காங்க. நான் தான் உங்களுக்காக என் கையால் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க, குடிங்க. ஏங்க, என்ன ஆச்சு? நான் திருந்திட்டேங்க. உங்க கூட சந்தோஷமா சேர்ந்து வாழறதுக்காக வந்திருக்கேங்க. என்னை இப்படி சந்தேகப்படாதீங்க. நான் இப்போ சந்தேகப்படுறேன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன்? உன்னை சந்தேகப்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சிருவணும்னு பயமா இருக்கா? ஷே, இந்த ஆளோட போலீஸ் புத்தியை என்கிட்டயே காட்டுறான். எப்படியாவது நல்ல வேஷம் போட்டு இந்த ஆளை நம்ப வச்சிடலான்னு பார்த்தா இவர் என்னை நம்புற மாதிரியே பார்க்க மாட்றாரு. ஒரே சந்தேக பார்வையாகவே இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். எனக்கு காஃபி வேண்டாம், நீயே குடி, நான் கிளம்புறேன். ஏங்க, இந்த ஆளுக்கெல்லாம் காஃபி போட்டு கொடுக்கணும்னு என் தலை எழுத்து. துமுறு பிடிச்சவன். இவ்வளோ கஷ்டப்பட்டு காஃபி போட்டு கொடுக்குறேனே, ஒரு மரியாதைக்காவது வாங்குறானா பாரு. சி. இருக்கட்டும், என்னைக்கு இருந்தாலும் இது என் வீடு, என் அதிகாரம் மட்டும்தான். இங்கே பார்த்துக்கிறேன். சத்யா தோவாரா? ஏ சத்யா, இங்க பாரு. உன்னை அங்க கூட்டிட்டு இருக்கோம், நீ அங்க என்னடி பராக்கு பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்தேன். எங்க காலேஜை சுற்றி சுற்றி வந்துட்டேன், அவரை காணுமே. ஒருவேளை இன்னும் வரலையோ? ஏ, அங்க என்னடி பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. சரி சரி, வா போகலாம். யார் கிளாஸு? உங்கள் அண்ணன் கிளாஸா? வந்துட்டாரா? இல்லை, அவனுக்கு 2 நாளா காய்ச்சல், அதான் வரல. என்னடி சொல்ற? அர்ஜுன் சாருக்கு காய்ச்சலா? இவ எதுக்கு இப்போ ஓவரா அழறா? சொல்லு நீலா, என்ன ஆச்சு அவருக்கு? காய்ச்சல்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்த நான் வந்திருப்பேன்ல. அவரை பார்த்துக்க யாராவது இருக்காங்களா? நான் வேணும்னா போகட்டுமா? என்னடா இது, அர்ஜுன் வரலன்னு சொன்னா சத்யாவோட ரியாக்ஷன் பார்க்கலான்னு பார்த்தா நடுவில் இந்த ஜெனிஃபர் பூந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த அர்ஜுன் சத்யானாலே ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணுறான். இவன் மனசில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஜெனிஃபர் முந்திக்கிட்டாளே. ஏ அழாத. வாட் ஹேப்பன்? ஏ, ஏய், எதுக்கு அழறா? ஏ வாலு, எதுக்கு ஜெனிஃபர் அழறா? அது நீ அவகிட்டே கேளு. ஜெனிஃபர், எதுக்கு அழற? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏன், எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். ஐயோ, ஏய் நிலா, சும்மா இருடி. சத்யா சொல்லு, அவ ஏன் அழறா? அது வந்து சார், உங்களுக்கு காய்ச்சல்னு நிலா சொன்னா, அதான் ஜெனிஃபர் அழறா. ஐயோ, இவ என்ன மாட்டி விட்டுட்டாளே. ஜெனிஃபர் கிளாஸ்க்கு போ.
ஓகே சார். ஏ வாலு, இங்க வா. ஆஹா, நான் வர மாட்டேப்பா. இப்போ வர போறியா இல்லையா? வர மாட்டேன். ஒன்றும் இல்லை. ஏய் நில்லு, ராகுல் சார் ஒன்று கூப்பிட்டாரு. சத்யா, எதுக்கு முகத்தை இப்படி வச்சிருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். ஏன் ராகுல் சார் பேர் சொன்னாலே உன் முகம் இப்படி ஆயிடுது? சத்யா, உண்மையை சொல்லு, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை சார், ஒன்றும் இல்லை. நான் போகிறேன். ராகுல் சார் பேரை கேட்டாலே இவ ஏன் இப்படி பயப்படுறா? இதை இப்படியே விடக்கூடாது, என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ம், அந்த புக்கு இங்கே தானே இருந்தது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், அது நோட்ஸ் நோட்ஸ் எடுக்க வந்தேன் சார். அதுக்கு எதுக்கு நீ கால் வலிக்க இங்க நின்று தேடிட்டு இருக்க? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் உனக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பேன்ல. இங்க பாரு, நோட்ஸ் எடுக்கிறேன், அது பண்றேன், இது பண்றேன்னு எதுக்கு நீ ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க? நீ போய் ஃப்ரீயா உக்காரு. நீ நின்னா எனக்கு கால் வலிக்குது. இல்லை, நான் எனக்கு நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் சார். நீங்கள் எதுவும் தர வேண்டாம். என்னையே நான் உனக்கு தரப்போறேன், ஒரு நோட்ஸ் தர மாட்டேனா? சத்யா, ஓகே, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதானே? பட் நான் அப்படி கிடையாது. ஒரு பொருள் வாங்க போறானா கூட அதோட குவாலிட்டி, அதோட லைஃப் டைம், அதோட யூசஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பொருளையே நான் வாங்குவேன். அதனால ஐ நீட் அ சாம்பிள். ஸோ ஒரு ட்ரையல் பார்க்கலாம். கிளாஸ்க்கு போகணும். ராகுல் சார், பிரபா சார் காலிங். ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? லைப்ரரிக்கு வந்த நோட்ஸ் எடுக்க. ஏ சத்யா, என்னாச்சு? எதுக்கு அழற? எனக்கு நீ அழறது சரியா படல. எதையாவது மறைக்கிறியா? வாயை தொற. எதுவா இருந்தாலும் சொன்னாதானே தெரியும். ஒன்றும் இல்லை சார். அப்படிங்களா? ம், உதடு ஏதோ சொல்ல வருது, உன் வாய் அதை முழுங்கிடுது. என்னன்னு சொல்ல மாட்ற? கண்டுபிடிக்கிறேன். சாப்பிடதா போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஓகே சார், ஐ வில் சென்ட் த டீடைல்ஸ். ஜெசிகா கிட்ட எல்லா டீடைல்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட சப்மிட் பண்ண சொல்லிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. என்ன ட்ரெஸ் இது? நான் போகும்போது இது இங்கே இல்லையே. இப்போ எங்கேருந்து வந்திருக்கோம்? நல்லா தானே பார்த்தேன். ரூம் க்ளீனாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த ட்ரெஸ் எங்கேருந்து வந்துச்சு? ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க? என் ரூம்ல ஷவர் ஒர்க் ஆகலன்னு இங்க வந்தேன். நீங்க எதுக்கு இப்போ வந்தீங்க? ஏய், இது என்னோட ரூம். வெளியே போக முதல்ல. வெளிய அத்தை, மாமா, வேலைக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. இப்படி போகட்டுமா? சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. உள்ள நீங்களும் இருக்கீங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சந்தோஷம்தான். ச்சே, ஓடுங்க மாமா, இது வெறும் ட்ரையல் தான். இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. நான் உங்களை ஏன் வசப்படுத்தி அந்த தியாவையே மறக்க வைக்கிறேன். மாமா, என்ன? இந்த பக்கம் பாருங்க. ஏய், என் அம்மா அப்பாவுக்காக தான் உன்னை இந்த வீட்டில் விட்டு வச்சிருக்கேன்.
தேவையில்லாம ஏதாவது பண்ணி என்கிட்ட அடி வாங்கி சாவாத. மரியாதையா போயிடு, என் முன்னாடியே வராத. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. பயப்படாதீங்க மாமா, நான் ரூம்ல இருந்த மாதிரி இப்ப இல்ல. ஏன் உங்க கண்ட்ரோல மீறி ஏதாவது நடந்துருன்னு பயமா இருக்கா? அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். கொன்னுக்கோங்க, இந்த உயிரே உங்களுக்காக தானே. என் பொறுமையை சோதிக்காம போயிடு இங்க இருந்து. போறேன் மாமா, போயிட்டு ஈவினிங் வரேன். ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. இந்த சித்ரா என்ன பண்றதுனே தெரியல. வர வர இவளோட ஆக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இதை இப்படியே விட்டோன்னு சரி வராது. இதுக்கு ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா நான் தியாவை விரும்புறேன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, என் ஸ்டைல்ல தான் புரிய வைக்கணும்.